வணக்கம். சமீபத்திய நிகழ்வுகளின் பின்னணியில் இருக்கிற உண்மைகளை வெறும் செய்திகளா இல்லாம தரவுகளோட கொஞ்சம் ஆழமா அலசுற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். உலகளாவிய பூகோள அரசியல்ல ஆரம்பிச்சு நம்ம ஐடி துறையோட பொருளாதார உண்மைகள், அப்புறம் தமிழ்நாட்டோட பரபரப்பான 2026 தேர்தல் களம் வரைக்கும் சுவாரஸ்யமான விஷயங்களை இன்னைக்கு நாம பார்க்க போறோம். சரி, வாங்க நேரடியா விஷயத்துக்கு போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்புகள் உலகளாவிய நிகழ்வுகள், ஐடி துறையோட உண்மை நிலை, 2026ல விஜயோட அரசியல் எழுச்சி, தவைகவின் சவால்கள், அப்புறம் தமிழகத்தோட சித்தாந்த போர். இவ்வளவுதான் இன்னைக்கு அஜெண்டா. டக்குன்னு உள்ள போயிடலாம். முதல்ல உலகளாவிய மற்றும் தேசிய அளவிலான நிகழ்வுகளை பார்ப்போம். மே 5லேருந்து 7 வரைக்கும் வியட்நாம் அதிபர் டோ லாம் இந்தியாவுக்கு வந்திருந்தது. வெறும் சாதாரணமான ஒரு விசிட் கிடையாதுங்க. இந்தியா வியட்நாம் இடையிலான விரிவான மூலப்பாய கூட்டாண்மையோட 10வது ஆண்டு இது. குறிப்பா செமிகண்டக்டர்கள் உற்பத்தியிலையும் தென் சீன கடல் விவகாரத்திலையும் 2 நாடுகளும் ஒரே நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது ஆசிய அரசியல்ல ஒரு மிகப்பெரிய நகர்வுன்னு தான் சொல்லணும். செமிகண்டக்டர்கள் தான் நம்ம எதிர்காலத்தையே தீர்மானிக்க போகுது இல்லையா? அதே சமயத்துல தேசிய அளவுல நடந்த இன்னொரு முக்கியமான அப்டேட், மே 6, 2026ல பிரசார் பாரதியோட முன்னாள் சிஇஓ சசி சேகர் வேம்பட்டி சென்சார் போர்டோட புது தலைவரா பொறுப்பேற்றிருக்கார். இவர் ஒரு ஐஐடி மாணவர், அதோட டெக்னாலஜி மற்றும் மீடியாவில் நல்ல அனுபவம் இருக்கிறவரு. சோ இந்த டிஜிட்டல் காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம திரைப்பட தணிக்கை முறைகளை இவர் கண்டிப்பா நவீனப்படுத்துவாருன்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததா நம்ம ஐடி துறையை சுத்தி இருக்கிற சில தரவுகளின் உண்மைகளை பார்ப்போம். சோஷியல் மீடியாவில் ஒரு பெரிய வதந்தி பரவிட்டு இருக்கு, கவனிச்சிங்களா? இந்திய ஐடி துறையில 24 கோடி பேர் வேலை செய்யறாங்க அப்படின்னு. ஆனா நிஜம் என்ன தெரியுமா? நேரடியா ஐடி துறையில வேலை செய்யறவங்களோட எண்ணிக்கை வெறும் 54 லட்சம் மட்டும்தாங்க. 24 கோடிங்கிறது நம்ம நாட்டோட ஒட்டுமொத்த தொழிலாளர்கள் எண்ணிக்கையில பாதிக்கும் மேல. ஒருவேளை இது ஏதோ ஒரு டிஜிட்டல் தளத்தோட யூசர் பேஸா இருக்கலாம், ஆனா கண்டிப்பா இது ஐடி ஊழியர்களோட எண்ணிக்கை கிடையாது. இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஊழியர்களின் எண்ணிக்கை வெறும் 54 லட்சமா இருந்தாலும் இந்திய ஐடி துறையோட வருமானம் எவ்வளோன்னு கெஸ் பண்ண முடியுமா? $250 பில்லியன். அதாவது சுமார் 21 லட்சம் கோடி ரூபாய். இவ்ளோ குறைவான ஆட்களை வச்சுக்கிட்டு எப்படி இந்த இமாலய வருமானம் சாத்தியமாச்சு? அதுக்கு காரணம் ஐடி துறையோட ஒட்டுமொத்த வருமானத்துல 80% அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளுக்கு பண்ற ஏற்றுமதி மூலமா தான் வருது. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், கிளவுட் கம்ப்யூட்டிங், ஏஐ மாதிரியான ஹை வேல்யூ சர்வீஸ்களை வழங்கி அதுக்கான பேமெண்ட்டை டாலர்கள்ல வாங்குறதுனால தான் இந்த மாபெரும் வருவாய் சாத்தியமாகுது. மீதி இருக்கிற 20% மட்டும்தான் உள்நாட்டு வருமானம். சரி, இப்போ நேரா நம்ம தமிழக அரசியலுக்கு வருவோம். 2026 விஜயின் அரசியல் எழுச்சி. பொதுவா மக்கள்கிட்ட இருந்த அரசியல் சோர்வுதான் புதிய கட்சிகளுக்கான வாசலை திறந்து விட்டுருக்கு. ஒரு பக்கம் தேசிய அளவுல காங்கிரஸ் கட்சியோட ராகுல் காந்திய தேசிய வாரிசு அரசியல்னு விமர்சிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டுல திமுகவோட உதயநிதி ஸ்டாலின மாநில வாரிசு அரசியல்னு விமர்சிக்கிறாங்க. இந்த வாரிசு அரசியல் மேல மக்களுக்கு இருந்த அதிருப்தியும் ஒரு மாற்று தலைமைக்கான வெற்றிடமும் தான் புதுசா வரவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பா அமைஞ்சுது. அப்படிப்பட்ட ஒரு களத்துல தான் நடிகர் விஜய் தன்னோட முதல் தேர்தலிலேயே 108 இடங்களை கைப்பற்றி ஒரு மாபெரும் சாதனையை செஞ்சிருக்கார். 60 வருஷமா இருந்த திராவிட கட்சிகளோட ஆதிக்கத்தை உடைக்கிறது சாதாரண விஷயமா என்ன? சரி, இந்த வெற்றி அவர் எப்படி சாத்தியப்படுத்தினார்? ரொம்ப சிம்பிள். தன்னை ஒரு கிளீனான மாற்று சக்தியா அவரை முன்னிறுத்தினதுதான். ஒரு பக்கம் ஆளுங்கட்சியான திமுக வருஷத்துக்கு 30,000 கோடி ரூபாய் ஊழல் பண்றதா தவக குற்றச்சாட்டுகளை வைக்குது. ஆனா அதே சமயம் விஜய் என்ன பண்ணார் தெரியுமா? தன்னோட 30 வருஷ சினிமா உழைப்புல சம்பாதிச்ச 624 கோடி ரூபாய் சொத்துக்களை ரொம்ப வெளிப்படையா டிக்ளேர் பண்ணாரு. இது நேர்மையான உழைப்புல வந்த சொத்து அப்படிங்கிற பிம்பத்தை மக்கள் மனசுல ஆழமா பதிய வச்சது. இது எப்படி ஒர்க் அவுட் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, வெறும் ஏஐ தொழில்நுட்பமும் ஹோலோகிராமும் மட்டும் இந்த 108 சீட்டுகளை கொடுத்துடலங்க. விஜய் மக்கள் இயக்கம் மூலமா ஏற்கனவே இருந்த 85,000 கிளைகள் 1.5 கோடி உறுப்பினர்களை களத்துல இறக்கி கழுமையா வேலை செஞ்சாங்க. டிஜிட்டல் தொழில்நுட்பம் செய்திய மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க உதவுச்சுன்னா அவங்களோட பிரம்மாண்டமான களப்பணி தான் அந்த ஆன்லைன் ஹைப்ப வாக்குகளா மாத்துச்சு. அடுத்ததா மாபெரும் வெற்றி பெற்ற தவேக எதிர்கொள்ளும் உள்கட்சி சவால்கள் பத்தி பாப்போம். தவகக்கு உள்ளேயே சில சிக்கல்கள் இருக்கு. அதுல இப்போ ரொம்ப பரவலா பேசப்படுற ஒரு கேள்வி, விஜய் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகளோட கட்டுப்பாட்டுல இருக்காரா? இங்கே நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான்.
சிடிஆர் நிர்மல்குமார் மாதிரி அனுபவம் வாய்ந்த எக்ஸ்பர்ட்ஸ் கட்சிக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சப்போர்ட் கொடுக்கறாங்க, அது உண்மைதான். ஒரு புது கட்சிக்கு அந்த நிர்வாக நேர்த்தி ரொம்பவே தேவை. ஆனா அதுக்காக விஜய் அவங்க கண்ட்ரோல் ஒரு பொம்மையா இருக்காருன்னு சொல்றது முற்றிலும் தப்பு. நிபுணர்களோட ஆலோசனைய அவர் ஒரு கருவியா மட்டும்தான் பயன்படுத்துறார். ஆனா உண்மையான சவால் வேற இடத்துல இருக்கு. தவை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா அரசு முத்திரைய பயன்படுத்தின மாதிரி வந்த சர்ச்சை. ராசிபுரத்துல கட்சி நிர்வாகி வாழ் வச்சு கேக் வெட்டினது, அப்புறம் பூந்தமல்லி வேட்பாளர் மேலேயே வந்த போக்சோ புகார்கள். வன்முறையற்ற அமைதியான அரசியலை முன்னிறுத்துற ஒரு கட்சிக்கு இந்த மாதிரியான செயல்கள் பெரிய களங்கத்தை ஏற்படுத்துது. இந்த அத்துமீறல்களை விஜய் எப்படி இரும்பு கரம் கொண்டு அடக்கப் போறாருங்கிறது தான் இப்போதைக்கு மிகப்பெரிய கேள்வி. கடைசியா நாம பார்க்க போறது தமிழகத்தின் சித்தாந்த போர், ஆதிக்கமும் சவால்களும். விஜய் தன்னோட சித்தாந்தமா எதை சொல்றார்? அவர் தன்னை ஒரு மத்திய இடதுசாரி அப்படின்னு அடையாளப்படுத்துறார். பெரியார், அம்பேத்கர், காமராஜர் இவங்களோட கொள்கைகளை இணைச்சு திராவிடம் மற்றும் தேசியம் அப்படிங்கிற ஒரு புது கலவைய உருவாக்குறார். அதாவது மாநில உணர்வையும் தேசிய பற்றையும் ஒன்னா சேர்த்து ஒரு மதச்சார்பற்ற சமூக நீதி மாடலா இத கொண்டு போக அவர் முயற்சி பண்றார். இதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டுல பிஜேபி ஏன் சித்தாந்த ரீதியா இவ்ளோ பெரிய சவால்களை சந்திக்குதுங்கிற யதார்த்தம்தான். ஒரு பக்கம் மாநில சுயாட்சி, ஹிந்தி எதிர்ப்பு, சமூக நீதி மாதிரியான திராவிட கொள்கைகள் இருக்கு. இன்னொரு பக்கம் பிஜேபியோட தேசிய அளவிலான தேர்வுகள், மையப்படுத்தப்பட்ட கொள்கைகள், ஆன்மீகம் இருக்கு. திராவிட சித்தாந்தம் இங்கே ஒரு பெரிய சித்தாந்த சுவரா நின்னு செயல்படுது. இந்த ஐடியாலஜி மோதல் யதார்த்தத்துல நிர்வாகத்தை எப்படி பாதிக்குதுன்னு பாருங்களேன். தேசிய கல்விக் கொள்கையோட மும்மொழிக் கொள்கையையும் தேசிய தேர்வுகளையும் தமிழ்நாடு கடுமையா எதிர்க்குது. அதனால மத்திய அரசோட PM ஸ்ரீ திட்டத்தை தமிழ்நாடு ஏத்துக்க மறுக்கறாங்க. பதிலுக்கு மத்திய அரசும் சமக்ர சிக்ஷா அபியான் நிதியை நிறுத்தி வச்சுட்டாங்க. இது மாநில கல்விக் கொள்கைக்கும் மையப்படுத்தப்பட்ட திட்டங்களுக்கும் இடையிலான நேரடி போராட்டம். அதே மாதிரி மத ரீதியான மோதல்கள் எப்படி களத்துல பதற்றத்தை உருவாக்குதுங்கிறத மதுரை திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தெளிவா காட்டுது. 2025க்கு முன்னாடியே தீபத்தூண் பகுதியில கார்த்திகை தீபம் ஏத்துறது தொடர்பா தர்கா தரப்புக்கும் ஹிந்து அமைப்புகளுக்கும் நடுவுல உரிமை போராட்டம் ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் 2025 நவம்பர்லயும் 2026 ஜான்வரிலையும் ஹைகோர்ட் தலையிட்டு ரொம்ப குறைவான ஆட்களை வச்சு தீபம் ஏத்த அனுமதி கொடுத்தாங்க. இப்படிப்பட்ட விஷயங்கள் எப்படி மக்களை மத ரீதியா துருவப்படுத்துதுங்கிறத நம்ம கவனிக்கணும். இன்னொரு பக்கம் RSS அமைப்பு பத்தின 2 வேற பார்வைகளையும் நாம நியூட்ரலா தெரிஞ்சுக்கணும். பெரியாரியவாதிகள் RSS அமைப்பு ஒரு பிற்போக்குத்தனமான வர்ணாசிரமத்தை ஆதரிக்கிற அமைப்புன்னு கடுமையா விமர்சிக்கிறாங்க. ஆனா RSS தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, தாங்கள் தேசியத்தை வளர்க்கிறோம், சமூக பொறியியல் மூலமா தலித் மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்களை ஒருங்கிணைக்கிறோம்னு சொல்றாங்க. இந்த 2 முரண்பட்ட பார்வைகள் தான் இப்போ தமிழக அரசியல்ல முக்கிய விவாத பொருளா இருக்கு. சரி, நாம இந்த அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். உலகளாவிய பொருளாதார தரவுகள்ல ஆரம்பிச்சு தமிழகத்தோட சிக்கலான சித்தாந்த மோதல்கள் வரைக்கும் பல விஷயங்களை பார்த்தோம் இல்லையா? இது எல்லாமே ஒரு முக்கியமான கேள்வியை நோக்கி தான் நமக்கு கொண்டு போகுது. ஒரு பக்கம் ஆழமான திராவிட சித்தாந்தம், இன்னொரு பக்கம் வலுவாக துடிக்கும் தேசிய கட்சிகள். இதுக்கு நடுவுல நடிகர் விஜய் பெற்றிருக்கிற இந்த 108 இட வெற்றி தமிழ்நாட்டின் 60 ஆண்டு கால திராவிட அரசியலை மேலும் வலுப்படுத்துமா, இல்ல கொஞ்சம் கொஞ்சமா பலவீனப்படுத்துமா? இதுக்கான விடையில தான் தமிழ்நாட்டோட எதிர்காலமே இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிங்க. இன்னொரு அருமையான அலசல்ல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.